சோழிங்கநல்லூர்ல டிவிகே கேட்டுட்டோம். அவர் முதல்ல தோக்கடிச்சதே திமுக எம்எல்ஏ தோக்கடிச்சதாடா. அவர் எம்எல்ஏ வாங்க ஜெயிச்சு காட்டிய சிங்கம் செங்கோட்டையன் அண்ணன் இந்த வாரம் வந்துட்டாரு. 3 மாதத்தில் செஞ்சாது கோட்டையே தளபதிக்கு வர போகிறது. அந்த நல்ல நாள் வரும். ஆற்றில் உள்ள கலகர்த்தர்கள் இருக்கிற இடம் தாவேக்கா என்பதை எதிர்களுக்கு நான் சொல்லுவேன். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்டம் வெற்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ், மை சாய்ஸ். கல்லும் விழுங்கும் கார்த்திகை குழுவில் ஐடியின் சொர்க்கம் என்று கருதப்படுகிற சோழிங்கநல்லூர் தொகுதியில் தாவேக்கா செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் மதிப்பிற்குரிய செயலாளர், படை நடத்துவதில், பகை குன்றை உடைப்பதில், எதிரிகளை பந்தாடுவதில், கழக தொண்டர்களை வாரி அணைப்பதில், வாகை பூக்களை சூடிக் கொள்வதில், தளபதியின் அளக்க முடியாத அன்பை பெற்றதில், ஈசிஆர் சரவணன் பெற்ற வெற்றியை இன்னொருவர் பெற முடியாத அளவிற்கு இந்த மாவட்டத்தை வழிநடத்தி வருகின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியிருக்கிற என் பாச நண்பன் ஈசிஆர் சரவணன் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எளியவன் எனக்கு பிறகு உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு துரோணாச்சாரியாரை போல வந்திருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கு பின்னாலும் ஆனந்த் இருக்கிறார் என்று நாடெல்லாம் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலை எல்லை வரையிலும் பாலில் படுநையாய் விரைவில் தீயாய் வியாபித்து கிடக்கிற தொண்டர்களின் இதயத்தில் தங்கச்சிம்மாசனம் போட்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அண்ணன் இன்று சோழிங்கநல்லூருக்கு உரையாற்ற வர வேண்டும் என்று ஒரு பகல் 12 மணிக்கு அழைப்பு விடுத்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு ஒரு வகையில் தூதுவனாக நின்று துணை புரிந்திருக்கிற என் பாச நண்பர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், வெல்வெட்டு தமிழில் கல்வெட்டு சொற்களை மேடையில் பதிவிக்கின்ற ஆற்றலாளருமான தளபதி விஜய் இவர்களின் அன்புக்கு பாத்திரமான ராஜ் மோகன் அவர்களே, மாணவனாக இருந்த பொழுதே ஆணவத்தினுடைய தலையில் அடித்து நொறுக்கி ஆற்றலாளர், ஈழத்து சொந்தங்களின் உரிமை போருக்காக தலைநகர் சென்னையில் களம் கண்டவர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அருள் பிரகாசம் அவர்கள், சோழிங்கநல்லூர் தொகுதியில்
இந்த கழகத்தை பாதுகாப்பதற்கு இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி பாடுபடுகின்ற கழகத்தின் சொந்தங்களே வணக்கம். நேற்று முன்தினம் நான் ஊருக்கு போவதற்கு பயணச்சீட்டு உறுதியை செய்திருந்த நிலையில் நாளைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், நீ பனையூருக்கு வர வேண்டும் என்று பொதுச் செயலாளர் கட்டளையிட்டு, பொதுச் செயலாளர் நேற்று இரவு 9:30 மணிக்குத்தான் சொன்னார். இப்படி ஒரு செயல்வர்கள் கூட்டத்தை நடத்துவதற்கு 9:30 மணிக்கு சொன்னதற்கு இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு அரங்கம் கொள்ளாத ஒரு கூட்டம், ஆரவாரம் செய்கிற கூட்டம், எதிரிகளை திகைக்கிற ஒரு கூட்டத்தை ஈசிஆர் சரவணன் கூட்டியிருக்கிறார் என்றால், ஆற்றல் உள்ள கலகர்த்தர்கள் இருக்கிற இடம் தாவேக்கா என்பதை எதிரிகளுக்கு நான் சொல்லுவேன். நிறுத்தத்தில் வெற்றி பெற்றால் ஆட்ட நிறுத்தி, நிதி அளித்து வெற்றி பெற்றால் குமணவெள்ளன், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தல், தீர்ப்பெழுதி வெற்றி பெற்றான் கரிகாலன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வள்ளலார், வாழையந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன். 20 மணி நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி வெற்றி பெற்றான் ஈசிஆர் சரவணன். ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடக்க இருக்கிறோம். என்னுடைய 30 ஆண்டு கால மேடை வாழ்வில் இத்தனை இளைஞர்களை ஒரே இடத்தில் சந்திக்கிற பாக்கியத்தை இன்றைக்கு நான் பெறுகிறேன். உங்களை பார்த்ததற்கு பிறகு, உங்களினுடைய ஆரவாரத்தை பார்த்ததற்கு பிறகு எனக்கு இன்றைக்கு 20 வயது குறைந்திருப்பதாக நான் நம்புகிறேன். தமிழக வெற்றி கழகம் காலத்தின் கட்டாயம், தமிழக வெற்றி கழகம் காலத்தின் குரல், தமிழக வெற்றி கழகம் காலத்தின் தேவை. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று கட்சிகளின் எல்லைகளை கடந்து இந்த மண்ணையும் மக்களையும் பற்றி சிந்திக்கிறவர்கள் ஒரு மாற்று அரசியலுக்காக கனவு கண்டார்கள். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு தான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணன் வைகோ தொடங்கினார். அந்த கட்சி தோற்றது மட்டுமல்ல, எங்கே தொலைந்தது என்று இப்பொழுது தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதை இட்டு நிரப்பத்தான் 6000 ஏக்கருக்கு அதிபதி, 1000 பிறை கண்ட அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர், 4 விலை வேட்டி, 40 ரூபாய்க்கு ஒரு சில்வர், கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டை எடுக்காதவர், கபில் சிலர் கருப்பை அம்புப்பனார், ரஜினிகாந்த் அவர்களினுடைய வாழ்த்தோடு தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். எடுத்த எடுப்பிலேயே 45 இடங்கள் வென்று 20 நாடாளுமன்ற தொகுதிகளை கைப்பற்றி 2 மாநகராட்சிகளை வசப்படுத்தியது தமிழ் மாநில காங்கிரஸ். பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, தம்பிகளே, தங்கைகளே, அவர்களே, இவர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களே, மதிப்புக்குரிய ஒன்றிய பகுதி வார்டு சகல அணி நிர்வாகி பெருமக்களே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரர் துணை பொதுச் செயலாளர் அருளண்ணா அவர்களே, எனக்கு முன்னால் சோழிங்கநல்லூரில் மீண்டும் ஒரு புயல் போல் பேசி இருக்கிற அன்பு தம்பி லயோலா மணி அவர்களே,
தொலைபேசியை கண்டுபிடித்தது கிரஹாம் பெல், மின்சார விளக்கை கண்டுபிடித்தது தாமஸ் ஆல்வா எடிசன், பேஸ்புக்கை கண்டுபிடித்தது மார்க் ஜூக்கர்பர்க். அதுல இத்தனை லைவ் போலான்னு கண்டுபிடிச்சது நம்ம அண்ணன் ஈசிஆர் சரவணன். தலைமையில் இருந்து கட்டளை வந்தது, ஓடோடி வந்தோம். ஒரு உள்ளக அரங்கம், ஒரு 500 பேர் வருவீங்கன்னு நினைச்ச ஆசையா வந்தோம். திரும்பிய திசையெல்லாம் நிற்கிறீங்க. 500 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 2000 பேர் நிரம்பி நிற்கிறீங்க. எனக்கு உள்ள பயம், பொதுச் செயலாளர் வராரு, எப்படி இருக்கும், எல்லாம் சரியா பண்ணிடுவாங்களா, உள்ள பயந்துகிட்டே வந்தேன். உள்ளே நுழைந்ததில் இருந்து, வரவேற்பு தந்ததில் இருந்து, கொள்கை தலைவர்களுக்கு மலர் மரியாதை செய்ததில் இருந்து, ஒரு காகிதம் கூட இல்லாமல் அப்படியே மனதில் இருந்து உறுதிமொழி படித்ததில் இருந்து, கோட்டு போட்ட சிங்கப்பெண் வரவேற்பை தந்ததில் இருந்து, பொதுச் செயலாளர் முகத்துல ஒரு சிரிப்பு பார்த்த பிறகுதான் ஒரு நிம்மதி மூச்சே வந்தது. இது சென்னை புறநகர் அல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைநகராக மாற்றி வைத்திருக்கிறார் ஈசிஆர் சரவணன் உள்ளிட்ட அவர்களுக்கும். தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு கடல், மகா சமுத்திரம். இந்த பெரும் கடலில் கலப்பதற்காக விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலப்பதற்காக வந்த நயமுறை நயாகரா மேடைக்கென்றே பிறந்த மேதை அன்பு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே. இன்னைக்கெல்லாம் பேச்சாளராக வரல, அண்ணன் பேசுவார், நாம கேட்கணும்னு ஆசையா ஆடியன்ஸா தான் நாங்க வந்திருக்கிறோம். அண்ணன் யோசிக்கலாம், தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்படி இத்தனை கூட்டம், எப்படி இப்படி எல்லாம் ஓடி வராங்க. தமிழக வெற்றி கழகம் என்பது தியாகங்களினுடைய கோட்டை. மேடைகளை அமர்ந்திருக்கிறோம். உடன் பிறந்த சகோதரி, தனக்கு பிறந்தவனாக இல்லை, ஒரு தனக்கே பிறந்தவனாக தாயை கூட வளர்த்த உடன் பிறந்த சகோதரி மறைந்து விட்டார் என்ற ஒரு துயரச் செய்தி வருகிறது. சற்றும் மனம் கலங்காமல் அந்த மொத்த நிகழ்ச்சியை முடித்து குடித்து கடைசி உறுப்பினர் வரை சாப்பிட்டியா, போய் சாப்பிடு என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு நெஞ்சை பிடித்துக் கொண்டு தன் தாயை கூட வளர்த்த நமக்கையை பார்க்க போன தியாக திருவுருவம் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவரை போன்ற தியாக திருவுருவங்களினுடைய கோட்டை. அதனால் தமிழக வெற்றி கழகம் என்பதற்கு கோட்டரோ கோழி பிரியாணியோ கொடுக்க வேண்டாம், ஒரு குரல் கொடுத்தா கூடக்கூடிய கூட்டங்க இந்த கூட்டம். சோழிங்கநல்லூர் தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி. இத்தனை பெரிய தொகுதியில ஆலமரம், கட்டுமரம், பவளவிழா பாப்பாக்கள்லாம் இருக்கிற தொகுதி நாங்க. நானும் மணியும் எங்க போனாலும் முன்னாடி வந்து அப்படி நின்று பேசிட்டு இருப்போம். என்னப்பா என்ன விவரம், அண்ணன் பசிக்குதுன்னு ஏதாவது சாப்பிடுறியா, உங்களுக்கு தெரியும் நமக்கு பிடிச்சது இடியாப்பம். இல்ல தம்பி டைம் இல்ல இருக்கட்டும், என்ன விவரம், தொகுதியெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு நண்பர்கள்ட்ட பேசி பார்த்தோம். சோழிங்கநல்லூருக்கு ரோடு போடப்படும் சொன்னாங்க, மழைநீர் வடிகால் செய்யப்படும், உங்களுக்கு பள்ளிக்கூடம் சிறப்பாக கட்டித்தரப்படும், பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய் தரப்படும், 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வேணாம், மாதந்தோறும் மின்சார கட்டணம் செய்வதற்காக திட்டங்கள் கொண்டு வரப்படும் சொன்னாங்களா? வருஷமா பெட்ரோல் விலை குறைஞ்சிரும், நீட்டு ஒளிஞ்சிரும், எல்லாருக்கும் நல்ல காலம் பிறந்துடும், மாசமான கரண்ட் பில் வந்துடும், துப்புரவு தூய்மை தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க, பழைய ஓய்வூதிய திட்டம் வந்துடும், டாக்டர்கள் நல்லா இருப்பாங்க, மாணவர்கள் நல்லா இருப்பாங்க, நீட்டு ஒளிஞ்சிரும், 4 வருஷம் கழிச்சு இடியா போகும். ஆட்சியே போயிடுச்சு, ஒண்ணு வர. பெட்ரோல் விலை எவ்வளவுனா லிட்டருக்கு எவ்வளவு? பெட்ரோல் விலை குறையல. அதை கேட்ட எங்க வயிறு தான் எரியுது பெட்ரோல் மாதிரி. திரும்பிய திசையெல்லாம் மக்கள் கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறாங்க. எத்தனை பெரிய தொகுதி, எவ்வளவு தாய்மார்கள் இருக்காங்க. அந்த தாய் குலங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கா? ஒரு பக்கம் தொட்டு விடும் தூரத்தில் பள்ளிக்கரை சதுப்பு நிலம், இன்னொரு பக்கம் உழைக்கும் வர்க்கமான இந்த மண்ணின் மைந்தர்களான கண்ணகி நகர் போன்ற இடங்களில் வாழக்கூடிய என் சொந்த பந்தங்களுடைய தம்பி தங்கைகள், இன்னொரு பக்கம் ஐடில வேலை பார்க்கக்கூடியவங்க. இப்படி வித்தியாசமாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூரில்
இதுவரை ஆண்டவர்கள், இப்போது ஆள்பவர்கள், அரசியல் சக்திகள் அத்தனை பேர் மீதும் பெரிய கோபம். அப்ப இந்த தாய்மார்கள், தாய்க்குலர்கள், இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்னா அந்த மாற்றத்தை யார் தருவாங்கன்னு சொன்னா தன்னுடைய தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் வீடு, தன் வாழ்வு என்று யோசிக்காமல் அத்தனையும் தூக்கி போட்டு நான் வர என்று இந்த மண்ணுக்காக வந்த வெற்றி தலைவர் தளபதியை நம்புகிறார். நாங்கெல்லாம் மக்கள் மனசுல இடம் பிடிச்சி நிக்கணுங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த கூட்டத்துல நாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது கால் விழிச்சாலும் பரவாயில்லன்னு நின்றுகிட்டே இருக்கீங்க பாருங்க. இந்த தொண்டரை நீ இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் அப்படியே பால் பானை பொங்கி நிரம்பி கண்ணுக்கு குளிர்ச்சியா மங்களகரமா இருக்கும் பாருங்க. கையெடுத்து கும்பிட்டு பாருங்க. குழந்தை பேர் இல்லாத ஒரு வீட்டுல ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை சிசு உருவாகி நிறைமாத கர்ப்பிணியா அந்த தாய் இருக்கும்போது கையெடுத்து கும்பிட்டு பாருங்க. அப்படி நிறைந்து வடிகிற இந்த அரங்கத்தை பார்த்து சொல்றேன், சோழிங்கநல்லூர்ல டிவிகே ஜெயிச்சிட்டோம். ஆனா ஒண்ணு, எல்லாம் சரி, நாம இன்னும் என்ன பண்ணணும் அதை சொல்லதான் எங்க அண்ணங்க வந்திருக்காங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்குமா பிரதர்? அப்ப இந்த குறுகிய காலத்துல என்ன பண்ணா ஜெயிக்கலாம் சொல்ல வந்திருக்கிறது யாரு? தமிழ்நாட்டின் நிலப்பரப்புல அரசியல் வரலாற்றுல மேடையில் இவரை மாதிரி பேச முடியாது. நானே பேச்சாளர், பேச்சாளர்களினுடைய பேச்சாளர், நம்பர் 1 பேச்சாளர் தான், நட்சத்திர பேச்சாளர் தான் அண்ணன் நாஞ்சில் சம்பத் ஒரு பக்கம். அவர்கிட்ட போன வாரம் பார்த்தப்ப கேட்டேன், பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு தம்பி கிட்டார், அண்ணே என்னண்ணே புதுசா நிறைய பேர் வராங்களே, அவங்க ரொம்ப கடுமையா பேசுறாங்க, நம்மள அநாகரிகமா பேசுறாங்க, அவங்களாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணா அப்படியே பார்த்தாரு, நம்ம துண்டை அப்படி தூக்கி போட்டு சொன்ன, தம்பி அவங்க ஜெயிக்கணும்னா மரங்களுக்கும் மாடுகளுக்கும் வாக்குரிமை வந்தா வேணா அவங்க மடை திறந்த வெள்ள மண்ண கன்னி தமிழில் அப்படியே பிரவாகம் போல பேசக்கூடிய அவர் வந்திருக்காரு. அவர் சொல்ல போறார் கூட யாரு? நம்ம குருநாதரு, எங்க ஆசா. அவர் முதல்ல தோக்கடிச்சதே திமுக எம்எல்ஏ தோக்கடிச்சதாடா. அவர் எம்எல்ஏ வாங்கி ஜெயித்து காட்டிய சிங்கம். அவருக்கு நான் கேட்டேன் பல நாள் அவர்கிட்ட, திட்டு வாங்கி அடி வாங்கி கொட்டு வாங்கி தம்பி சொன்னது மாதிரி நல்லது பண்ணா தட்டி தருவாரு, தப்பு பண்ணா தட்டி கேட்பார். அதனாலதான் அரசியல் ஆசா. எப்படின்னே ஜெயிச்சிங்க? ஒரு 3/4 மணி நேரம் அவர் சொல்றாரு, எப்படி போவோம், ஒரு வீட்டுக்குள்ள எப்படி போவோம், என்ன பண்ணுவோம். எதிர்கட்சி மாற்று சிந்தனை உள்ள கட்சிக்காரங்க வீட்டுக்குள்ள போய் அவர் எப்படி ஜெயிச்சாரு. அதை விட அவரை எதிர்த்து நின்னாங்க பாருங்க, அவங்க வீட்டு அம்மா, அவங்க வீட்டு பெண்கள் எப்படிலாம் ஜெயிச்சு. 40 நிமிஷம் நண்பர்களே, நீங்க பல்கலைக்கழகத்துக்கு சென்றால் கூட கிடைக்காத பாடங்கள்லாம் எங்க அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தருவார். இதை சொல்லி இப்படி சொல்லி இடம் சார் ஆசைப்படுகிறேன். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? உங்கள் காதுகளையும் இதயத்தையும் திறந்து வையுங்கள். உங்கள் சிரிக்கிக் கொண்டிருக்கிற செல்பேசியை மூடி வையுங்கள். உங்கள் கண்களையும் சிந்தனையும் திறந்து வையுங்கள். உங்களுக்காக அரசியல் உலகத்தை கரைத்து குடித்த பிதாமகன்கள், பீஷ்மர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு ஏகலைவனை போல எல்லோரும் காத்திருங்கள். அவங்க சொன்னதை செய்யுங்க, அவங்க சொல்வதை செய்யுங்க, அவங்க சொல்வது போல செய்யுங்க. உங்கள் மீது உள்ள நம்பிக்கையோடு அன்பு சகோதரர் ஈசிஆர் சரவணன் அவர்களினுடைய கரங்களை பற்றி கொண்டு நான் சொல்கிறேன், அண்ணன் சொல்றதை செஞ்சீங்கன்னா சோழிங்கநல்லூர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பட்டோலை வீசி பறக்கும். தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். ஒரு புதிய மக்களாட்சி பிறக்கும். செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, இந்த வாரம் டிவிகே செங்கோட்டையன் அண்ணன் இந்த வாரம் வந்துட்டாரு. 3 மாதத்தில் செஞ்சாது கோட்டையே தளபதிக்கு வரப்போகிறது. அந்த நல்ல நாள் வரும். சோழிங்கநல்லூரில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். இதற்கு மேல பேசினா நேரத்திற்கு கொஞ்சம் சங்கடம் வரும். அதனால் விடைபெற்று செல்கிறேன். உங்கள் கைத்தட்டல் வரும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஏய், எதுக்கு 28,000 செலவு பண்ணிருக்க? ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice.